இடைவெளிக்கு முன்பாக நாம் மாதுளம் பழத்தை கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கான மாதுளை மணப்பாகு என்கிற மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது துணை மருத்துவமாக நாம் வளரும் குழந்தைகளுக்கு அற்புதமான மூலிகை சர்பத் என்கிற ஒரு பானகத்தை பார்க்க போகிறோம். வளரும் குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான சத்துக்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக இரும்பு சத்து, கால்சிய சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ் சத்து இவையெல்லாம் ஒருங்கே ஒரு குழந்தைக்கு கிடைத்தால்தான் வளர்ச்சியில் குறைபாடு இல்லாமல் மிகவும் உயரமாக வளருவார்கள். மேலும் குள்ளத்தன்மை ஏற்படாது. டான் என்று சொல்லக்கூடிய குள்ளத்தன்மை, அந்த குள்ளத்தன்மை ஏற்படாமல் இருப்பதற்கும் பல்வேறு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான மூலிகை டானிக் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை பார்க்கலாம். புதினா. அன்பான நேயர்களே, புதினா மிக சிறந்த நறுமணம் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. மூளை பகுதியில் உள்ள செல்களை புத்துணர்வோடு இருக்க வைக்கக்கூடிய ஆற்றல் புதினாவிற்கு உள்ளது. வயிற்று பகுதியில் உள்ள கசடுகள் மற்றும் கிருமிகளை அகற்றக்கூடிய ஆற்றல் இருப்பதாலும் மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்க செய்வதாலும் நாம் புதினாவை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கொத்தமல்லி, காரியண்டர் லீவ்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா தழை என்றும் கூறுவார்கள். கொத்தமல்லி மிகுந்த நறுமணம் ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. வளரும் குழந்தைகளுக்கு இரத்தத்தை அதிகரிக்க செய்வதோடு இரத்த விருத்தி போதினியாக இது செயல்படும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். எல்லா குழந்தைகளுக்கும் ஜீரண சக்தி ஒழுங்காக நடைபெற்றால்தான் ஆரோக்கியமாக சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணம் செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக கொத்தமல்லி என்கிற மூலிகையினுடைய துணை தேவைப்படுகின்றது. மேலும் கொத்தமல்லி வயிற்று பகுதியில் உள்ள எல்லா வகை குற்றங்களையும் தீர்க்கும் என்பதால் நாம் கொத்தமல்லியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கறிவேப்பிலை, கருவேம்பு என்று அழைக்கப்படுகிறது. கருவை வளர்ப்பதால் கறிவேப்பிலை எல்லா மக்களாலும் விரும்பி தினந்தோறும் உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கறிவேப்பிலை. கூந்தலுக்கு முடி வளர்ச்சியை தரக்கூடிய தைலங்கள் தயாரிக்கலாம். கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வளரும் குழந்தைகளுக்கு தேகத்தில் அடிக்கடி சூடு ஏற்படும். ஏனென்றால் அளவிற்கு அதிகமாக விளையாடுவார்கள். அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காகவும் உடல் வளர்ச்சி அதிகரிக்க செய்வதற்காகவும் இரும்பு சத்து அதிகம் உள்ள மூலிகை என்பதனாலும் நாம் கறிவேப்பிலை எடுத்து வைத்துள்ளோம்.